வணக்கம் நண்பர்களே. எங்களுடைய முழுமை அறிவு அமைப்பின் சார்பிலே நாங்கள் தொடர்ச்சியாக வாசிப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறோம். வாசிப்புக்கு எதற்கு பயிற்சி? மொழி தெரிந்தால் படித்து விடாதாமே என்றுதான் கேட்பீங்க. அப்படிதான் ஒரு பரவல நம்பிக்கை இருக்கு. உதாரணமா என்கிட்ட ஒரு ரயிலில் ஒருத்தர் புத்தகத்தை வாங்கி பார்த்துட்டு, நான் எல்லாம் படிக்கிறது இல்லைங்க, படிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, இந்த வகையில பேசி கொண்டிருந்தார். நான் அவரை சீண்ட விரும்பினேன். இதுக்கு முன்னாடி என்ன புக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லை நான் எந்த புக்கும் படித்ததில்லை. அப்போ நான் சொன்னேன், கார் ஓட்டுவீங்களா அப்படின்னு. இல்லை, காரும் ஓட்டுறது இல்லை. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கார் நான் ஓட்ட விரும்புறது இல்லைன்னு சொல்கிறீங்க. அதுக்கு வேறுபாடு இருக்குது. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லுங்க, புத்தகம் படிக்க தெரியாதுன்னு சொல்லுங்க. ஏன் படிக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க? புத்தகம் படிக்கிற அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. முதல் விஷயம், அதுக்கு ஒரு மனப்பயிற்சி தேவை. புத்தகத்தில் இருக்கிறது எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களை மொழியாக மாற்றி, மொழியை கருத்தாகவும் கற்பனையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய செயல் ஒரே சமயம் நடக்கணும். 3 செயல்கள் ஒரே சமயம் நடக்க வேண்டியிருக்கு. ஒன்று, எழுத்துக்கள் நீங்க பாக்குறீங்க, இது முதல் சிம்பாலிக் ஆர்டர். எழுத்துக்கள் எல்லாம் வெவ்வேறு குறியீடுகள், அதை நீங்க பாக்குறீங்க. அதை நீங்க லாங்குவேஜா மாத்துறீங்க. பசு அப்படின்னு ஒரு மொழியா வார்த்தையா மாத்துறீங்க. அப்புறம் பசுவை கண்ணால பாக்குறீங்க. இது 3 அட்டேட்டு நடந்தாதான் நீங்க படிக்கிறீங்க. நல்ல வாசகர் இப்படி பார்த்துட்டே போறார், அவருக்குள்ள ஒரு கற்பனை நடந்து கொண்டே இருக்கு. இதுதான் வாசிப்பு. இது அவ்வளவு ஈஸியா வந்துடாது. படிக்க தெரியாதவங்களுக்கு நீங்க புத்தகத்தை கொடுங்க, அவங்க படிப்பாங்க. பசு அப்படி படிச்சுட்டு, ஓ பசு அப்படின்னு மறுபடியும் படிப்பாங்க. அதை ஒவ்வொரு வரியா படிச்சு படிச்சு யோசிப்பாங்க. அவங்களால படிக்க முடியாது. ஒரு 2 பேரை படிச்சோன்னா மூளை களைப்படைஞ்சு. படிக்கிறதுக்கு தொடர் பயிற்சி தேவை, இளமையிலிருந்த பயிற்சி தேவை. ஆகவேதான் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்ல இருந்தே புத்தகங்களை படிப்பதற்கான பயிற்சிகளை குழந்தைகளுக்கு தொடர்ந்து கொடுக்குறாங்க. அவங்க ஈஸியாக படிச்சிடறாங்க. நம்ம பள்ளிக்கூடங்கள்ல அந்த படிக்கிறதுக்கான பயிற்சி கொடுக்கறது இல்லை, மனப்பாடத்துக்கான பயிற்சி தான் கொடுக்குறாங்க. அதை மீறி படிக்கிறவங்க தாங்களே எப்படியோ தட்டு மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலும் இங்க படிக்க சொல்லி கொடுக்கறது இல்லை, படிக்கிறதுக்கான பயிற்சியே கிடையாது. ஆக படிக்கிறது தெரியாது. தமிழகத்திலே புத்தகம் படிக்க தெரிந்தவர் 1 லட்சம் பேர் இருக்கலாம். தமிழக மக்கள் தொகை 10 கோடியில் அவங்க எவ்வளவு சின்ன சதவீதம்னு பாருங்க. ஆனா படிக்காதவங்க பல்வேறு துறையில வெற்றிகரமா இருக்கலாம். நீங்க திரும்ப திரும்ப ஒரு தொழிலை செஞ்சு அதுல நிபுணர் ஆயிடுவீங்க. அது உங்களுக்கு வருமானம் கொடுக்கும். அப்படி இல்லை. படிக்கக்கூடிய மக்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு சமூகம் வளருமா வளராதுங்கிறதுக்கான சான்று. தொழில் திறமை கொண்டவர்கள், ஏதோ துறையில வெற்றிகரமா இருக்கிறவர்கள்லாம் சிறந்தவர்கள் அல்ல. மிக அண்மையிலே, அதாவது சென்ற டிசம்பர் 29ஆம் தேதி நண்பர்களுடன் அபுதாபி சென்றிருந்தோம். அங்கே ஒரு பாலைவனத்தில் தங்குவதற்கான பயிற்சிக்காக என்னுடைய மகளும் அவள் தோழி சென்றிருந்தார். அந்த பேருந்தில் ஒரு இந்திய குடும்பம் ஏறுகிறது. ஒரு 4-5 இந்தியர்கள், தமிழர்கள். போகும் வழி முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்தி கூச்சலிட்டு, சீனா சேர்ந்த ஒரு பெண்ணை பார்த்து, சீனாக்காரி அவளே இவளே நீ கத்தி, எவ்வளவு மலிமாக நடந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு மலிவாக நடந்து கொண்டார். இப்ப சொன்னார், இந்திய கலரோட இருக்கிறதுக்கு வெக்கி நானும் பிடிச்சு செஞ்சுட்டாங்க அந்த அந்த குடும்பம் அப்படின்னா. அவங்க படிச்சவங்க தானா? இல்ல, அவங்க முறையான கல்வி என்று சொல்லக்கூடிய பள்ளி கல்வி கல்லூரி கல்வி பெற்றவர்கள். அவங்க படிச்சவங்க கிடையாது. படிச்சவன் அதை செய்ய மாட்டான். அதுக்கு தான் புத்தகம் படிக்கணும்னு சொல்றேன். நான் சுவிட்சர்லாந்து போயிருந்தேன். மிக அற்புதமான நிலக்காட்சி பக்கவாட்டில் வந்துகிட்டே இருக்கு. வெள்ளக்காரங்க எல்லாம் அமைதியா ஸ்டில்லா உட்காந்து பாக்குறாங்க. அமெரிக்காவில இருந்து வந்திருந்த ஒரு தமிழ் குடும்பம், அதுல ஒரு 2 பேர் உட்காந்து காற்று கத்தலா கத்துறாங்க. இவங்க வெளியே பார்க்கவே இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் போடுறது, படிப்புக்கு பணம் செலவழிக்கிறது, எந்த கோர்ஸ் நல்லது, இந்த கத்துன்னு கத்துறாங்க. எந்திரிச்சு போய் சொல்லலாமான்னு கூட தோணுச்சு. சரி, வந்த இடத்துல சண்டை எதுக்கு, நாங்க அடுத்த ஸ்டாப்ல இறங்கணும்னு இறங்கிட்டோம். அப்ப தோணுச்சு, இது ஒரு வகையான தற்குறி கும்பல். பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்திருக்க வழிய படிப்பு கிடையாது, நாகரிகம் கிடையாது. அமெரிக்காவில் போய் ஒரு வேலை பார்க்குறது. ஆனா உலகத்திலேயே நாகரிகமற்ற, உலகத்திலேயே அடிப்படை பண்பு தெரியாத ஒரு கும்பலா இருக்கு. ரயில்ல பாருங்க, படிச்ச பையன்
தட்டி மாடு மாதிரி இருப்பான். முழு வால்யூம்ல ரேடியோ வச்சு பாட்டு கேட்டுட்டு இருப்பான், செல்போன்ல பாட்டு கேட்பான், காட்டு கத்தலா கத்துவான். இன்னொருத்தர் என்ன நினைப்பார், அவருடைய சௌகரியம் ஒன்று இருக்கு என்று யோசிக்க மாட்டான். பிறரை பற்றிய எந்த கவனமும் கிடையாது. உலகத்திலேயே குப்பையை பொது வழியில் இப்படி போட்டு போகக்கூடிய ஒரே நாடு நான் போற வரைக்கும் இந்தியா தான். வேற எங்கேயுமே அந்த பழக்கம் கிடையாது. வேற எங்கேயும் அந்த பழக்கம், ஆப்பிரிக்கால கிடையாது அந்த பழக்கம். ஆப்பிரிக்கால அப்படி செய்ய மாட்டாங்க, இந்தியாவில் இருக்கு. கேட்டா இவங்க எல்லாமே படிச்சவங்க. கேட்ட புக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. புக்கு படிக்கலன்னா ஒன்ன மாதிரியா முன்னையால தான் இருப்பாங்க, அதனாலதான் படிக்கணும்னு சொல்றோம். விஷயத்துக்கு வரேன். நாங்க பயிற்சி வகுப்புகளை கொடுத்து வருகிறோம். எதுக்காக என்றால், தீவிரமான கட்டுரை நூல்களை கூர்ந்து படிப்பதற்கான பயிற்சி. அது ஒரு பொது வாசிப்புக்கு மேல வரக்கூடிய வாசிப்பு. ஒரு கட்டுரை எப்படி படிக்கிறது, அதை எப்படி வெவ்வேறு கருத்து பகுதிகளாக பிரித்துக் கொள்வது, ஒவ்வொரு கருத்தையும் எப்படி அடுக்கிக் கொள்வது, அதை எப்படி திரும்பி நினைவில் இருப்பது, எப்படி சினாப்சிஸ் என்று சொல்லக்கூடிய குறிப்புகள் தயாரிப்பது எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறோம். தமிழ் இலக்கியத்துக்குள்ள வரக்கூடிய எல்லாருமே இந்த கேள்வி கேட்பாங்க, என்கிட்ட கேட்கறது உண்டு. ஐயா, நீங்க இலக்கியம் பற்றி நிறைய பேசுனீங்க, எங்களுக்கு தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறது. எப்படி தெரிந்து கொள்வது என்று வழிகாட்டு நெறிகள் உள்ளனவா? அண்மையில கூட ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்கு நான் சொன்னேன், நான் சில நூல்கள் எழுதியிருக்கிறேன், அந்த புத்தகங்களை வழிகாட்டு புத்தகங்களை வைத்துக் கொள்ளலாம். ஒன்று நவீன தமிழ் இலக்கிய அறிமுகம் என்ற ஒரு புத்தகம். நவீன தமிழ் இலக்கிய அறிமுகம் என்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் நவீன தமிழ் இலக்கியம் பாரதியில் தொடங்கி 2000 வரைக்குமான காலகட்டத்தில் என்னென்ன நிகழ்ந்திருக்கிறது, எவ்வளவு காலகட்டங்கள், ஒவ்வொரு காலகட்டங்களும் என்னென்ன நிகழ்ந்தது, யாரெல்லாம் முக்கியமான எழுத்தாளர் என்று பட்டியல் போட்டு விரிவான தரவுகளை தரக்கூடியது. ஒவ்வொரு பற்றி ஒரு மதிப்பீடு தரக்கூடிய புத்தகம். அந்த புத்தகத்திலே தமிழகத்திலே எழுதப்பட்ட சிறந்த நாவல்களின் பட்டியல், சிறந்த சிறுகதைகளின் பட்டியல், சிறந்த வணிக எழுத்தினுடைய பட்டியல் கூட இருக்கிறது. இது தவிர இலக்கிய கொள்கைகளை ஒவ்வொன்றையும் அறிமுகம் பண்ணியிருக்கேன். அதுல இலக்கிய கலைச்சொற்கள் ஒவ்வொன்றும் அர்த்தம் கொடுத்திருக்கேன். அந்த ஒரு புத்தகம் கையில் இருக்கிறவர் தமிழ் நவீன இலக்கியத்தை தொடர்ச்சியாக கவனித்து வந்தார் என்றால் ஓராண்டுக்குள் இதில் பார்த்து புரிந்து கொள்ள முடியும். இது தவிர வணிக இலக்கியம் என்று ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்கிறேன். அதாவது தமிழ்ல எழுத்து என்றால் எல்லாம் ஒன்றுதான் நினைக்கிறாங்க, அப்படி இல்லை. வணிக எழுத்து வேற, இலக்கியம் வேற. அறிவார்ந்த எழுத்து வேற, வணிக எழுத்து வேற. வணிக எழுத்து என்பது எல்லாம் தான் விற்கிறாங்களே, எல்லாத்தையும் விலை போட்டிருக்காங்க அப்படின்னா அப்படி அறிவார்ந்த விஷயத்தை சும்மா கொடுக்க முடியாது. இல்லை, வேறுபாடு இருக்குங்க. வாசிக்கிறவனை மையமாக கொண்டு அவனை மகிழ்விக்கும் பொருட்டு எழுதப்படும் எழுத்து வணிக எழுத்து. அது ஒரு ப்ராடக்ட், அது ஒரு விற்பனை பொருள். அது ஆசிரியன் தனக்கு சொல்ல இருப்பதை தான் முன்வைக்க விரும்புவதை சொல்லுவது இலக்கியம். வாசகன் தன்னிடம் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். வாசகனுக்கு பிடிக்க என்பதற்காக தன் எழுத்தை மாற்றிக்கொள்ள மாட்டான். ஆசிரியன் முதன்மைப்பட்ட அது இலக்கியம், வாசகன் முதன்மைப்பட்ட அது வணிக எழுத்து. இதுதான் எளிமையான வரையறை. இந்த வரையறை அளித்து தமிழில் வணிக எழுத்து எப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, என்னென்ன நிகழ்ந்திருக்கிறது என்று விளக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன், வணிக எழுத்து என்ற ஒரு புத்தகம். இன்னொன்று புத்தகம் இருக்கு, வாசிப்பின் வழிகள் என்ற ஒரு புத்தகம். முக்கியமான புத்தகம் அது. இன்றைக்கு வாசிக்க வரக்கூடிய ஒருவர் என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பார், எப்படியெல்லாம் அவர் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமா வாசிக்க வரக்கூடியவங்க எல்லாரும் சொல்றது நல்லது கெட்டதுன்னு எப்படிங்க பிரிக்க முடியும்? சிலருக்கு நல்லது, சிலருக்கு கெட்டது. ஆகவே நல்லது கெட்டதுன்னு ஒன்றும் கிடையாது. இலக்கியத்தை பத்தி பேசும்போது சில பேர் சொல்லுவாங்க, உடனே இவன் குழம்பி போயிடுவான். திரும்பி அவன்கிட்ட கேளு, நல்ல ஹோட்டல் கெட்ட ஹோட்டல் உண்டா? உண்டு தானே. இந்த ஹோட்டலில் போகாதீங்க, இந்த ஹோட்டலில் போங்கன்னு சொல்றீங்க தானே. ஒரு ஊர்ல எது நல்ல ஹோட்டல், ஒரு ஊர்ல எது மோசமான ஹோட்டல் இருக்கு தானே. ஹோட்டல்ல இருக்கும், அப்ப இலக்கியத்துல எப்படி இருக்க முடியாது? அந்த கெட்ட ஹோட்டல்ல வாயை வைக்க முடியாத ஹோட்டல்ல கூட ஒருத்தன் போய் சாப்பிட்டு தான் இருப்பான். ஆனாலும் நல்லது கெட்டது இருக்கிறது. அது போலதான் நல்ல இலக்கியம், மேலான இலக்கியம், முதன்மையான இலக்கியம் என்ற பிரிவினை இருக்கு. அது தானாக உருவாகி வரக்கூடிய பிரிவினை. அது பார்வையாளர்கள் அல்லது வாசகர்கள் வழியா உருவாகி வரக்கூடியது. திரைப்படத்துல அப்படித்தான், நல்ல திரைப்படம் கெட்ட திரைப்படம் இருக்கு. அது போலத்தான் இந்த மாதிரி வாசகர்களிடம் வரக்கூடிய ஏராளமான ஐயங்கள், குழப்பங்களுக்கான பதில் சொல்லக்கூடிய புத்தகம் வாசிப்பின் வழிகள். ஒரு படைப்பை பற்றி பேசும்போது கலைச்சொல் ஒன்று பயன்படுத்தினா உடனே கலைச்சொல்லாம் இருக்கக்கூடாது. கலைச்சொல்லாம் வச்சு பேசுறதெல்லாம் ஒரு அறிவுஜீவித்தனம்.
எளிமையா பேசலாமே, எல்லாத்தையும் எளிமையா சொல்லலாமே என்று யாரோ சொல்லுவாங்க. எல்லாத்தையும் எளிமையா சொல்ல முடியாது. எல்லாத்தையும் சொன்னா அது எளிமையா இருக்காது. சிக்கலான விஷயத்தை சிக்கலாக தான் சொல்ல முடியும். ஒரு கலைச்சொல் சொன்னா கரெக்டா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கலைச்சொல் இல்லாம சொன்னா சுத்தி 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 சொல்லணும். ஒவ்வொரு முறை அந்த விஷயத்தை வரையறுத்துட்டு இருக்கணும். அந்த கலைச்சொல்ல தெரிஞ்சுக்கிட்டவனுக்கு அது விஷயம் தெளிவா புரியும். அதுல இது மாதிரியான ஒரு ஆரம்ப நிலை வாசகனுக்கான ஐயங்களையும் குழப்பங்களையும் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு புத்தகம் வாசிப்பின் வழிகள் என்ற புத்தகம். அதை நான் எழுதியிருக்கிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான புத்தகம் எழுதியிருக்கேன், எழுதுக என்ற ஒரு புத்தகம். சாதாரண புத்தகம் கிடையாது. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கப்பூர்ல எழுத்து பட்டறை ஒன்று நடத்தினேன். சிறுகதை பட்டறை. சிறுகதையை எப்படி எழுதுவது என்று சொல்லிக் கொடுப்பதற்கான பயிற்சி பட்டறை. அதற்கு தயாரிப்பட்ட குறிப்புகள் தான் அந்த நூல்ல முதல் கட்டுரையாக இருக்கின்றன. பிறகு நாவல் ஒரு சமையல் குறிப்பு என்ற கட்டுரை இருக்கு. நாவல் என்றால் என்ன, அதை எப்படி எழுதுவது என்பது. கட்டுரை என்றால் என்ன, அதை எப்படி எழுதுவது இன்னொரு கட்டுரை இருக்கு. இதெல்லாம் பயிற்சி குறிப்புகள். அதாவது ஐடியல் வடிவம், கிளாசிக் வடிவம் ஒன்று சிறுகதைக்கு இருக்கு. அதை நீ கத்துக்கிட்டு அதை மீறி போனா உங்களுடைய திறமை. ஆனா அது கீழே இருந்தா அது திறமையற்றது. ஒரு நல்ல சிறுகதை இலட்சிய வடிவம் எப்படி இருக்கணும், அது எப்படி தொடங்கும், அது உடல் எப்படி இருக்கும், அது முடிவு எப்படி இருக்கு என்பதை பற்றின ஒரு அறிமுகம். ஒரு நாவல் என்பது என்ன, அதனுடைய வடிவம் எப்படி, அதை எப்படி எழுதுவது என்பது. ஆனா இது எழுதுவதற்கான பயிற்சி மட்டும் அல்ல, படிப்பதற்கான பயிற்சிங்க தான். ஒரு நல்ல நாவல் எப்படி இருக்குன்னு தெரியும் போது நீங்க நல்ல நாவலை படிப்பதில் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிக் கொள்ள முடியும், ஒரு நாவலை மதிப்பிட முடியும். இந்த இலக்கணப்படி இது நல்ல நாவல் அல்ல, இந்த இலக்கணப்படி ஒரு மோசமான நாவல், இந்த இலக்கணத்தை இவன் வந்து அடையவில்லை என்று உங்களால் சொல்ல முடியும். ஆகவே அது வாசிப்பதற்கான பயிற்சியும் கொடுத்தான். இந்த நூல்கள் எல்லாம் இலக்கிய அறிமுக நூல்களாக நான் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகங்கள் எல்லாமே இன்றைய வாசகர்களுக்கு மிக உதவியான புத்தகங்கள். எழுதும் கலை என்று இன்னொரு புத்தகம் இருக்கு. அதுவும் இதே போல எழுத்து என்பது எப்படி உருவாகி வருவது என்பதை விளக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதுவும் வாசகர்களுக்கு உதவி கூட புத்தகங்கள். இன்றைக்கு இவ்வளவு பெரிய புத்தக கண்காட்சிகள்லாம் நடக்கின்றன. அங்கே பல ஆட்கள் உள்ளே போகிறாங்க, ஆசைப்பட்டு புத்தகங்களை வாங்குறாங்க. எப்படி படிப்பது, படித்தவற்றை எப்படி நினைவில் வைத்திருப்பது, எப்படி மதிப்பிடுவது, எப்படி இலக்கிய விவாதம் செய்வது, இதெல்லாம் சொல்லக்கூடிய புத்தகங்களுக்கான அவசியம் இருக்கு. அந்த புத்தகங்களை தான் இப்போது நான் குறிப்பிட்டேன். இது உங்களுக்கு உதவியா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.